முதல்ல சொன்ன மாதிரி பெண்களுக்கு மாரடைப்பு வரும். ஆண்களை விட சில வருடங்கள் கழித்தே வரும். அது எஸ்பெஷலி மெனோபாஸ்க்கு அப்புறம் வர்றது தான் ரொம்ப காமன். இதுக்கு முக்கியமான காரணம் நான் முதல்ல சொன்ன இயக்குநீர், அதாவது ஹார்மோன்ஸ். அந்த ஹார்மோன் அதுக்கான தமிழ் வார்த்தை தான் இயக்குநீர். இது வந்து நம்ம உடல்ல நிறைய எண்டோக்ரைன் ஆர்கன்ஸ்னு சொல்லுவோம், அதுலேருந்து சுரக்கும். பெண்களுக்கான உறுப்பான ஓவரி, இதுல இருந்து ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும். இது வந்து பெண்களை மாதவிடாய் முடிகிற வரைக்கும் மாரடைப்பில் இருந்தோ இல்லை மற்ற இருதய ரத்த நாள நோய்கள் இருந்தோ அவங்கள காப்பாற்றி வச்சிருக்கும். அது என்ன பண்ணணும்னு பாருங்களேன். இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து நார்மலா விமனுக்கு வந்து ஒரே நிலையிலையும் இருக்காது. அவங்களுடைய அந்த முதல் 15 நாளா ஈஸ்ட்ரோஜன் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும். ஒரு 15 நாள்ல அந்த நீர்க்கட்டி வெடித்து ஓவிலேஷன் அப்படின்னு நடக்கும். மிச்ச 15 நாள்ல வந்து ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறைஞ்சு ப்ரொஜெஸ்டரோன்ங்கிற இன்னொரு இயக்குநீர் அதிகமாகும். ஸோ இது சைக்கிளிக்கலா ரிதமிக்கா மாசம் சரியா நடக்கும். அப்படி நடக்கிறதுனால அவங்களுக்கு அந்த உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பின் அளவு கம்மியாகும். அதாவது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் இதோடைய அளவு குறையும். இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால்ங்கிறது நம்ம லிவர்ல உற்பத்தி ஆகிற கொழுப்பை உடல் பூராவும் சப்ளை பண்ணும். அதுதான் இரத்த குழாயிலையும் படிந்து இரத்த குழாயிலையும் அடைப்பு ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த 2 இயக்குநீர்கள், அதாவது இந்த ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்டரோன் ஹார்மோன்ஸ் மத்த என்ன பண்ணும்னா நல்ல கொழுப்பின் அளவையும் அதிகப்படுத்தும். அது என்ன பண்ணும்னா இந்த இரத்த குழாயில் படிந்த கொழுப்பை ரிவர்ஸ் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலமா இரத்த குழாய்கள்ல இருக்க அடைப்பை திரும்ப கிளியர் பண்ணி லிவருக்கே அந்த கொழுப்பை கொண்டு வரும்.